அப்படி இந்த பேக்ல என்னதான் மறைஞ்சிருக்குன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்ல எதுவுமே இல்லையப்பா. சரி விடு, எல்லாமே நல்லதா நடக்கும். இந்த சந்தோஷத்துல நான் ஒரு பாட்டை உங்களுக்காக பாடி காட்ட போறேன். இன்னைக்கு பல வருஷம் கழிச்சு என்னோட நண்பன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஒரு பாட்டு அவனுக்கு நான் பாடியே ஆகணும். என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க பாட்டு பாடுறத இன்னும் நிறுத்தவே இல்லையா? பாட்டு பாடுறதால தான் நான் இவ்வளவு எனர்ஜியா தெம்பா சுத்திக்கிட்டு இருக்கேன். பாட்டு பாடலனா இவ்வளவு ஃபிட்டா இருக்க மாட்டேன்னு எனக்கே தோணுதுப்பா. சிவா, நீங்க போங்க, சந்தோஷமா விளையாடுங்க. நான் இவரோட பாட்டை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசுல இவரோட பாட்டை கேட்டது, அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு. பாத்துக்கலாம், நீங்க எல்லாரும் உண்மையான இசை விரும்பி இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் கேட்பாரு. நண்பா நண்பனே, என்னோ என் நண்பனே, என்னோ என் நண்பனே, என்னோ என் நண்பனே, வீச்சக்கார நண்பா, நகை வைக்கும் நண்பா, என் நண்பா நண்பனே, தாத்தா, ஒண்ணு நீங்க உங்க பாட்டை நிறுத்துங்க, இல்லைன்னா என்ன வேலையை விட்டு நிறுத்திடுங்க, முடியல என்னால. சிவா, நீங்க போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லா விளையாடுங்கப்பா. நான் இவரோட பாட்டை இங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அருமையா பாடுறாரு. சீக்கிரம் ஓடுங்க. போங்க, நான் இங்கேயே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஹலோ அங்கிள், எங்க போயிட்டு இருக்கீங்க? அவசரமா போறீங்க போல இருக்கு. வாங்க வந்து டீ காஃபி சாப்பிடலாம். கான்ஸ்டபிள், அங்க பாரியா, சிவா யாரு கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். சீக்கிரம் வாயா போலாம். வாங்க சார். இது என்னடா? கடி கூடாது சொன்னா கேளு. விடு விடு விடு, வேணாம். அம்மாடி, பேண்டோட போச்சுடா சாமி. அப்பா சிவா, ஹெல்ப் பண்ணுப்பா. இவன் என் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போறான். வாப்பா சிவா. சிவா, சீக்கிரம் கீழே வாப்பா. கூப்பிட வேண்டியதானே சார்? எத்தனை வாட்டி தான் கடிப்பேன்? நில்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. சிவா, கவலையே படாத. உன் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்க பாரு, வந்துருவேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, வீனஸ் சிட்டியோட ட்ரெயின் போயிட போகுது. நம்ம இங்க இருந்து ட்ரெயின்லயே போயிடுவோம். அந்த பையன் வந்துகிட்டு இருக்கான். நான் அவனை நொறுக்கிடுறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க.
சிவா, நான் இவனை தூக்கி லாக்கப்ல போடுறேன், நீ போய் அங்கிளை காப்பாத்து. சார் 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 அவதான் சார் சிவா என்ன அடி அடிக்கிறான் தெரியுமா சார்? அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு ட்ரெயின் அவன் எப்படி ஃபாலோ பண்ணி வருவான்? பாய் பாய் சிவா, டாடா. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. கோடி ரூபாய் மதிப்புல வயிறு கிடைச்சிடுச்சு. நீங்க இதுக்காக தான் என்ன ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருந்தீங்களா? கேட்டிருந்தீங்கன்னா நான் இதுக்கு எப்பயோ எடுத்து கொடுத்துருப்பேனே. என்னோட ஒட்டுமொத்த கடையை இதுக்காகவா நீங்க அடிச்சு நொறுக்குனீங்க? உங்க எல்லாரோட மூஞ்சிலையும் இந்த எஸ்ன்ற மார்க் எப்படியா வந்துச்சு? பாஸ், இதையும் அந்த பையன் தான் பாஸ் பண்ணுனா. எப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறா தெரியுமா பாஸ்? எங்களை அடிக்க கூப்பிடும் போது டீ காஃபி குடிக்க வாங்கன்னு கூப்பிடுறான். டீ காஃபின்னு சொன்னதுக்கே இந்த அடி அடிச்சான். லஞ்ச் டின்னர்னு சொல்லியிருந்தானே எங்களை பெரட்டி எடுத்திருப்பான் பாஸ். முடியல பாஸ். இவன் சின்ன பையனா? இல்ல இவன் சின்ன பையனா இருக்க வாய்ப்பே இல்ல. இவன் வேற ஏதோ ஒண்ணுப்பா. அங்கிள், இதோ வர இருங்க. ஃபைட் பண்ணுங்க, ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நாங்க நிறைய வாங்கி கட்டிக்கிட்டோம், இனிமேல் வாங்குறதுக்கு இடமே இல்ல. சாரி. சரி சொல்லுங்க, இன்னும் யாராவது வரீங்களா? இவங்க எங்க பாசுங்க, ஈராலால் பண்ணாலால் இவங்களே வந்து சண்டை போடுவாங்க. நாங்க தான் சரண்டர் ஆயிட்டோமேப்பா. தம்பி, நாங்க ஸ்மக்லர்ப்பா, ஃபைட் எல்லாம் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த அங்கிளுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? அது என்ன மேட்டர்னா, நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டும் போது இதை பதுக்கி வைக்க இடம் தெரியாம ஒரு பேக்ல பதுக்கி வச்சு போட்டோம். ஏய், போலீஸ் கிட்ட எதையும் மறைக்க கூடாது பாத்துக்க. சிவா சிவா, நான் வந்துட்டேன் பாத்துக்க. டோன்ட் வரி, இனிமே நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். யூ ஆல் ஆர் அண்டர் அரெஸ்ட். சிவா சார், இந்த எஸ்ங்கிற மார்க் எப்ப சார் எங்க முகத்தை விட்டு போகும்? எனக்கு தெரியாது. கொடுத்த அந்த அங்கிள் கிட்டயே வேணா கேட்டு பாருங்க. இது என்ன பண்ணாலும் போகாதுப்பா. ஏய்